ஹலோ வியூவர்ஸ், நாங்கள் இந்த சீரீஸில் கடந்த காலத்தில் வந்த ஃபுல் ஓஎல் பாஸ் பேப்பர்ஸ் அண்ட் மாடல் பேப்பர்ஸோட ஃபுல் எலாபரேஷன் பார்த்துக்கிட்டு வரோம். நான் விபூஷன், நான் யூனிவர்சிட்டி ஆஃப் மொரட்டோவில் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அண்ட் மேனேஜ்மெண்ட் படிக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எந்த ஒரு பேப்பர் எக்ஸ்பிளனேஷனையும் மிஸ் பண்ணிடாமல் பார்க்குறதுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வணக்கம். இந்த வீடியோவில் நாங்கள் பகுதி 1 பகுதி பியில் 3வது வினா பார்ப்போம். ஒரு குறித்த கம்பெனியின் ஒரு பங்கின் விலை ரூபாய் 50 ஆகும். அந்த பங்குகளை வாங்குவதற்கு கமலன் ரூபாய் 50,000 இடுகின்றார். ஒரு ஆண்டின் இறுதியில் பங்குகளுக்கான பங்கு லாப வருமானத்தை பெற்ற பின்னர் அவர் ஒரு பங்கு ரூபாய் 54 எல்லா பங்குகளையும் விற்கின்றார். அவருக்கு பங்கு லாப வருமானத்திலிருந்து பங்குகளை விற்பதன் மூலம் கிடைத்த மொத்த பணம் 57,500 கிடைக்கும். அவர் வாங்கிய பங்குகளின் எண்ணிக்கை 50,000 முதலிட்டிருக்கார். ஒரு பங்கு 50 ரூபாண்டா 50,000 50ஆல் பிரிக்க வாங்கின பங்கு 1000. இக்கம்பெனி ஒரு பங்கிற்காக ஆண்டுதோறும் செலுத்தும் பங்கு லாப பணம் ஜாது. இந்த பங்குகளை 54 ரூபாய்க்கு விற்கிறேன். 54 ரூபாய்க்கு விற்கிறேன்டா அதுலேருந்து அவருக்கு கிடைக்க போகிற வருமானம் 54,000 பெருக்கிறது 54,000 ரூபா கிடைக்கும். அவருக்கு பங்கு அளவில் வருமானம் ஆண்டுதோறும் இதில் கேட்டிருக்க வருமானம் கிடைக்குதுண்டா 57,500 இந்த 54,000 பங்குகளால் கிடைச்ச வருமானத்தை கழிச்சா தான் கிடைக்கிற அந்த 3,500 தான் அவருக்கு ஒரு ஆண்டுதோறும் செலுத்தும் பங்கு லாப பணமாக இருக்குது. அடுத்தது, கமலன் தன்னிடம் உள்ள 57,500 இட்டு ரூபாய் 500 வீதமான பீங்கான் தரை ஓடுகளை வாங்குவதற்கு திட்டமிடுகிறார். எல்லா பீங்கான் தரை ஓடுகளுக்காகவும் 15% பெறுமதி சேர்க்கப்பட்ட வெட் மேலதிக வரியினை செலுத்த வேண்டுமெனில் அவர் அப்பணத்தை கொண்டு எத்தனை பீங்கான் தரை ஓடுகளை வேண்டலாம். வரியோட ஒரு ஓட்டுண்ட விலை என்னென்னு பார்ப்போம்டா 500 115 100 பெருக்கிறார். இதை இப்படியும் செய்யலாம். 500 15 100 பெருக்கி அதோட 500 கூட்டுறது. இதை நேரடியாக எழுதுறது தான் இந்த முறை. அப்போ ஒரு வரியோட ஒரு ஓட்டுண்ட விலை 575 ரூபா. ஓடுகளின் எண்ணிக்கை 57,500 575 பிரித்தா 100 ஓடுகள் வரும். சரி, அடுத்தது, அவர் பீங்கான் தரை ஓடுகளை வாங்குகையில் பெறுமதி சேர்க்கப்பட்ட வரி 18% அதிகரிக்கப்பட்டிருந்தது. மேலே வாங்குவதற்கு திட்டமிட்ட அதே வகையிலான பீங்கான் தரை ஓடுகளை இப்போது வாங்குவதற்கு மேலும் எவ்வளவு பணம் தேவை? ஓட்டுண்ட புதிய விலை இங்கே பாருங்க, நேர இங்கே சொன்ன மாதிரி அதை இது போட்டு நேர 590 கண்டிருக்கு. அப்போ அதிகரித்த விலை 590 575 கதைக்கு 15 ரூபா அதிகரிச்சிருக்கு. சரியா? மேலும் தேவையானது என்ன? 100 ஓடு முதல் தேவைப்பட்டது. அந்த 100 ஓடுக்கும் திருப்பி 100 ஓடு தான் தேவைப்பட போகுது. ஆனால் 15 ரூபா அதிகரிச்சிருக்கு. அப்போ மேலதிகமாக 1,500 தேவை. சரியா? அடுத்த வீடியோவில் அடுத்த கேள்வியை பார்ப்போம். முன் கேள்வி தெரிய வேண்டாம். முன் வீடியோலையும் பிறகு வர கேள்விகள் அடுத்தடுத்த வீடியோலையும் இருக்குது பாருங்கள். இதுக்கான பிளேலிஸ்டில் இருக்கும், பார்த்துக்கணும்.